உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உருவாக்கும் போதுந்தன் பணியாற்றும் மழை பொன்ற எனக்குள்ளே கனலாக்கினாய். வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலையின் விதை தூவ உன் வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வின் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். கொள்கை வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன் நேச கரம் தாங்குமே. எழுந்தாலும் தடையல்ல உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வின் விடைதான் உன் சொந்தம், இறந்தாலும் இரவாது நிலையான பந்தம். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் நமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுது, வேலையாட்களோ குறைவு. ஆகையால்
தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புகின்றவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெருந்தண்டனையை சோதோம் நகரினர் பெருந்தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, இந்த உலகத்தில் களை எடுக்கிற வேலை நிறைய இருக்கு. களை எடுக்கிறவங்க கொஞ்சம் குறைவு. எனவே அந்த களை எடுக்கிற வேலைக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க என்பது தான் எனக்கு இந்த வாசகத்தை வாசித்த வந்த ஒரு உணர்வு. உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்னும் இயேசுவின் திட்டத்தை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் ஒரு திருத்தூதராக மாற வேண்டியிருக்கிறது. இது ஒரு காலத்தின் கட்டாயமாக பார்க்கிறேன். இயேசு காண விரும்பிய இறையாட்சி இன்னும் நிறைவேறவில்லை. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய பணிகள் இருக்கிறது. இந்த பணியை செய்வதற்கு வாங்க வாங்க என்று அழைக்கிறது இன்றைய இறைவார்த்தை. இறையாட்சியை கொண்டு வருவது என்பது இயேசுவின் இன்ப கனவு. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. ஒன்று, தினமும் தேட வேண்டும். இரண்டாவது, தினமும் தேவைப்படுகிறது. அதாவது இறையாட்சி பணிக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தனிப்பட்ட தேடல் என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எதை சொன்னாங்க செய்தோம், புண்ணு வந்த மருந்து போட்டோம், அப்படி இல்லை. இதை தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால் அந்த பணியை நம்மால் செய்ய முடியும். அதை தேடணும். அந்த ஒரு தேடல் உணர்வு நம்மகிட்ட இருக்கணும். அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வேலையை செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த சாதனை சாத்தியமாக மாறும். ஒரு சில பேருக்கு மட்டும் தலையில் அடிச்சுட்டு போயிடலான்னு நினச்சோம்னா அது தவறு. இரண்டாவது, எப்படி உணவு உடலுக்கு அவசியமான தேவையோ அதே போல இறையரசுக்காக தினம் உழைப்பது நமது தேவை. தினமும் நாம் இறையரசுக்காக உழைக்க வேண்டும். நிறைய வேலைகள், பணிகள் இருக்கிறது. ஓய்வில்லாத உழைப்பு கூட நமக்கு உயர்வை தரும். ஏன்னா நாம் செய்யக்கூடிய பணிகள் எங்கேன்னு கேட்டால் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போலத்தான் நாம் பணி செய்ய வேண்டியிருக்கிறது. ஏன் ஓநாயின்னு சொல்கிறேன்னா, நிறைய சுயநலத்தன்மைகள் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அதிகமாக திருச்சபைக்குள்ளே தான் நிறைய ஓநாய் கூட்டங்கள் இருக்க போது எனக்கு தோன்றுகிறது. இன்றைக்கு முன்னாலே போல இறை அழைத்தலும் இல்லை, குறைவுதான் இருக்கிறது. 100ல் 10-15 தான் தேரும் என்கிற அளவில் மக்களே சொல்ல ஆரம்பிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய பணியின் தன்மை மாறிவிட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. அது தப்போ சரியோ, ஆனால் அப்படிப்பட்ட உணர்வு இன்றைக்கு வருவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அது கொஞ்சம் வேதனைக்குரிய காரியம்தான். இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமல்ல, எல்லோரும் இந்த பணியை ஆற்ற வேண்டும். 72 சீடர்களை ஆண்டவர் இயேசு இருவராக நற்செய்தி அறிவிக்க அனுப்புகின்ற நிகழ்ச்சியை தான் வாசித்தோம். அவர்களுக்கு அறிவுரை பகிர்கின்ற பொழுது இயேசு கூறிய வார்த்தைகள், புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். இவை எச்சரிக்கை விடுக்கின்ற சொற்கள். இயேசுவின் சீடர்கள் ஆட்டுக்குட்டிகள் போன்றும் இந்த உலகின் மக்கள் ஓநாய்கள் போன்றும் இங்கே உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உலகம் பல்வேறு விதமான தீமைகளை, தந்திரங்களை இருளின் படைக்கலங்களாக கொண்டிருக்கிறது. இயேசுவின் காலத்தில் இருந்தது போன்றுதான் இன்றைக்கும் இருக்குது. இருளின் மக்களும் இருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டிகளை சுற்றி வளைத்து காயப்படுத்தும் ஓநாய்கள் போன்று இன்றைய ஊடகங்கள், வணிக மையங்கள், அரசியல் தன்மைகள், அமைப்புகள், அநீத அமைப்புகள், ஏன் அரசுகளும் கூட அமைந்திருக்கிறது. இவர்களின் மத்தியிலே தான் சீடர்களாகிய நாம் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக, அமைதியை தருகின்றவர்களாக, சமதர்ம வாழ்க்கையை கொண்டு வருகின்றவர்களாக, நோய்களை குணமாக்குகின்றவர்களாக செயல்பட வேண்டியிருக்கிறது. எனவே விழிப்பாயிருப்போம். ஒவ்வொருவரும் இறையருள் வேண்டுவோம். திருத்தூதராக மாறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே,
எங்களை நீர் உமது சீடர்களாக அழைத்து அமைதியின் கருவிகளாக செயல்பட ஆணையிட்டுள்ளீர். உம்மை போற்றுகிறோம். ஓநாய்கள் போல எங்களை காயப்படுத்த காத்திருக்கும் உலகின் தீமைகள் அனைத்து நின்றும் எங்களை காத்தருள்வீராக. ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன்,
வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். செல்வோம் நற்செய்தி தூதர்களாய், ஒளிர்வோம்
எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய். ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில், உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம், உலகினை வெல்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய். ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார், இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறைக்குலம் நாம் உணர்வோம், மறைபணிதனை தொடர்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய். ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய். ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.